வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து. நம்ம நிறைய நட்சத்திரங்களை பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி பூசம் நட்சத்திரத்தை பார்ப்போம். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். பூசம் சனியோட நட்சத்திரம். நட்சத்திரத்தோட அந்த வரிசையில் 8வது நட்சத்திரம். பூசம் புடலங்காயின் செடியில் பூப்பது போல வெண்மை நிறமுடையது. சனி பகவான் ஆதிக்கத்திற்கு உட்படும் சிறந்த நட்சத்திரங்களின் வரிசையில் இதுவும் ஒன்று. துணிவுறு பூசத்தோர்க்கு சொல்வேன் சத்ருநாசன், தனிவாகல் வல்லான், தயை மிக யுடை யோனாகம், மணியுமா மாடைக்கழு முள்ளான், மன்னரால் செல்வமுண்டு வணிகனாம், சமத்தேகத்தான் வாழ்வுலா என்று ஓதே. சத்துருக்களை நாசம் செய்யும் வல்லமை, தனிவான வார்த்தை, தயவு தாட்சண்யம், விலை உயர்ந்த ஆடைகள், அரசால் அரசியலால் லாபம், வியாபார திறமை போன்றவற்றோடு பூர்ண ஆயுளும் கிடைக்கப்பெற்ற நட்சத்திரம். 33 வயதுக்கு பின் சிலருக்கு மேன்மை உண்டாகும், சிலருக்கு தாயாரிடம் மனபேதம் ஏற்படும். சரிங்களா? எந்த துறையை நீங்கள் தேர்வு செய்தால் சுலபமாக நன்மைகள் பெற இயலும். அரசாட்சி செய்தல், அரசியல், நீர்மூழ்கி கப்பல் துறை, சுரங்கம், பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரீஸ், புவி, அறிவியல், சுரங்கத்திலிருந்து கிடைக்கும் பொருட்கள், அதாவது நிலக்கரி, பெட்ரோலிய பொருட்கள் விற்பனை, அணைகள் கட்டுதல், பணிபுரியும் வாய்ப்புகள் உங்களுக்கு எங்கெல்லாம் உருவாகும். உங்களுக்கு தக்க வயதில் புதன் திசை வருவதால் படிப்பின் மூலம் பட்டங்கள் பெற்று உயர்ந்த உத்தியோகத்தில் அமரலாம், அல்லது தொழில் மூலமாகவும் சாதனைகள் செய்யலாம். புதன் பலவீனமானாலும் அடுத்து வரும் கேது திசை மூலம் உயர்வு ஏற்படும். சுக்கிர திசையிலும் வாழ்வில் தரம் உயரலாம். ஆசிரியருக்கான பயிற்சி, சட்டம், டெக்னிக்கல் துறை, ரசாயனம், பௌதீகம் போன்றவற்றில் கவனம் செலுத்தி தங்குதடையின்றி முன்னேறலாம். சரிங்க, கல்யாணங்க எப்போங்க நடக்கும்? வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் இல்லைங்க கல்யாணம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தம் தகுதியை விட உயர்வான இடங்களிலிருந்து வரன்கள் அமையும். இல்லை என்றாலும் வரனால் உயர்வு உண்டாகும். மாநிலம் கொண்டவராக இருப்பார். பணிபுரியும் தகுதிகள் இருக்கும். பிறந்த இடத்திலிருந்து மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் வரன்கள் அமையும். பெரும்பான்மையினர்களுக்கு திருமணம் திருப்புமுனையாக அமையப்பெறும். உத்தேசமாக 26, 30, 32, 35 போன்ற வயதிகளில் திருமணம் நடைபெறும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி மகாதசை முடிந்து புதன் மகாதசையில் சுக்கிர புத்திகள் ஏறத்தாழ 25 வயதிற்குள் திருமணம் நிறைவேறிவிடும். சரிங்க, எப்படிப்பட்ட நோய்கள் வரும்? நோய், சரும நோய், எக்ஸிமா, வயிற்றுப்புண், வாந்தி, மார்பக புற்றுநோய், காசநோய், நெஞ்சு சார்ந்த தொல்லைகள், தோல் சார்ந்த நோய்கள் உண்டாகலாம். நோயின் வேகம் தனிய வைடூரியம், பவழம் அணியலாம். ராசிக்கல் மோதிரம் போதுமானது. வயிறு சார்ந்த தொல்லைகளுக்கு சந்திரகாந்த கல், முத்து, குவாட்ஸ், டைகர்ஸ் போன்றவற்றை நீங்கள் அணியலாம். வியாபாரம், ஃபர்னிச்சர், தேக்கு மரம் நிறைந்த காடுகளை குத்தகைக்கு எடுத்தல், இசைக்கருவிகள், பொதுப்பணித்துறை, கான்ட்ராக்ட், உணவு விடுதி, தனியார் துப்பறி நிறுவனம், ஷீட் விற்பனை, பலசரக்கு வண்டி, எஃகு பொருட்கள், இதெல்லாம் செய்யலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை ஈஸ்வரர் சக்தி. அதிர்ஷ்ட கிழமை திங்கள், சனி. அதிர்ஷ்ட உலோகம் தங்கம், வெள்ளி. மிக அதிர்ஷ்ட தினங்கள் செவ்வாய், திங்கள், வியாழன். அதிர்ஷ்ட நேரம் காலை. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. பூசம் முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் கோபம் இருந்தாலும் சிறந்த அறிவாளி. நீண்ட ஆயுளுக்கு குறைவேதும் இல்லை. துன்மார்க்க குணம் சில நேரங்களில் தலைகாட்டும். ஜாதகத்தில் சனி 5 இருந்தால் குரு சீராக அமையப்பட்ட பெண்ணை திருமணம் செய்தல் வேண்டும். உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இல்லை என்றால் வம்ச விருத்தி தடைப்படும். இதாங்க பூசான் நட்சத்திரத்தோட கேரக்டரிஸ்டிக். சரிங்களா? உங்களுக்கு இன்சூரன்ஸ், அஸ்ட்ராலஜி, ப்ரெடிக்ஷன், ரெமடிஸ், ஜோதிட ஆலோசனைகள், அஸ்ட்ராலஜி கிளாஸ் என்கிட்ட நீங்கள் PH